நான் 40 வருஷமாக ரஜினிகாந்த் மன்றத்தில் மாவட்ட துணைச் செயலராக பணியாற்றினேன். எங்கள் தலைவர் அரசியலுக்கு வராத காரணத்தால் நாங்கள் இப்போது ஒரு சிலர் 40 தொகுதியில் ஒரு சில வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறோம். நான் திருநெல்வேலி தொகுதியில் நிற்கிறேன். ஆனால் தலைவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். என்னை கூப்பிட்டு என்னை அதிவிரைவில் கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணால் அதே ஒன்று போதும். அவர்கிட்ட பணமோ எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அவர் அன்புக்குத்தான் நாங்கள் 40 வருஷம் உழைச்சோம், நற்பணிகளை செஞ்சோம். இப்பவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நல்லது செஞ்சோம். அதனால் எங்களுக்கு என்ன செய்யணுமோ தலைவரால் ஆசீர்வாதம் வேற இல்லை. எந்த கட்சிக்கும் வாய் திறக்காமல் இருந்தால் நான் நிச்சயம் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறுவேன். இது என்னுடைய ரஜினிகாந்துக்கு சமர்ப்பணம். நான் வெற்றி பெற்றால் எந்த கட்சிக்கு போவேன்னு தெரியாது. ஆனால் கட்சிக்காக இல்லை, நான் சுய சமூக ஆவலர். எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் 40 வருஷம் உழைச்சிருக்கேன். அந்த உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி உறுதி என்று நம்புகிறேன். தலைவர் பிரச்சாரம் வரணும். திருநெல்வேலி ஷூட்டிங் வந்தால் என் முகத்தை பார்த்துட்டு போனா போதும். இங்க வச்சு திருநெல்வேலி பணங்குடி ஷூட்டிங் இந்த லாஸ்ட் ஃபைனல் இருக்கு. அந்த ஷூட்டிங் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி வரும்போது எனக்கு என்னை கூப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலே மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. காலங்கள் வரும், நேரங்கள் வரும் அப்படின்னு சொல்லல. அவரு இல்ல காலம் அவரு சொல்ற காலம் வேற, அரசியல் சூழ்நிலை காலம் வேற. அரசியல் சூழ்நிலை நாங்கள் அவரு வராத காரணத்தால் நாங்கள் ரசிகர்கள் உருவாக்கப்பட்டோம். சுயேட்சேதம். ஆனால் தலைவர் எங்கள் மனு ஓகே ஆயிட்டேன்னா நான் தலைவர் படத்துடன் களம் இறங்குவேன். அவர் எதுவுமே பேசாம இருந்தால் அவர் படத்துடன் நாங்கள் களம் இறங்குவோம். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி வந்து முதல்வர் ரஜினிகாந்தன் நினைக்கார். 2026 இங்க கேண்டிடேட் போடுறாங்க. அவருடைய அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு சட்டமன்ற எலெக்ஷனில் தலைவருடைய மூச்சு வரும். வீட்டம்மாவா இருக்கலாம், கண்டிப்பா வீட்டுல இருந்து யாராட்டும் வாழ்வு வளமுடன் எல்லாருக்கும்